கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற வேத வசனம் வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆவியானவர் எபேசு சபைக்கு எடுத்து சொல்லும் பொழுது, ஆதியில நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி எனக்கு ஒரு குறையுண்டு என்று சொல்லி அவருடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறதா நாம் பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து வந்ததான பாதைகளையும் வழிகளையும் நினைத்து பார்த்தோமா இருந்தால், ஆவியானவர் நம்மை பார்த்து இந்த நாளில் கேட்கிறார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்போடு கூட இப்போதும் இருக்கிறாயா? நாம் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் கொண்டிருந்த அன்பு இந்த நாட்களில் நமக்குள்ள காணப்படுகிறதா? நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் காணப்பட்ட ஜெப வாஞ்சை இந்த நாட்களில் காணப்படுகிறதா? நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்ததான வேத வாசிப்பு இந்த நாட்களில் காணப்படுகிறதா? நாம் சிந்தித்து பார்த்தோமா இருந்தால் இல்லை என்ற பதிலே நாம் சொல்ல வேண்டியதா இருக்கும். இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில், இசப்பா, எனக்கு ஆதியில் நான் உம்முடைய சமூகத்தில் கொண்டிருந்த அன்பை எனக்கு மறுபடியும் தாருங்க என்று கேட்டு அவருடைய அன்பை புதுப்பித்து நாம் ஒவ்வொருவரும் வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.